அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வரலாறு இறைவனின் சிங்கம் ஹம்சார் அலி அவர்களுடைய வரலாறு பாகம் 2. தனது அண்ணன் மகனான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டதை அறிந்து கோபத்தோடு அபுஜஹலை தேடி போனதும் வரை கடந்த பாகத்தில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று கஃபா வளாகத்தின் ஒரு மூலையில் வட்டமாய் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் ஒரு குழுவுக்கு நடுவே அமர்ந்திருந்தான் அபுஜஹில். ஹம்சா நிதானமாக அவன் அருகில் சென்றார். திடீரென ஒரு அம்பை உருவி அபுஜஹிலின் தலையை குறிவைத்து எய்தார். கூடியிருந்தவர்கள் திடுக்கிட்டு எழுந்தனர். அபுஜஹிலை நோக்கி உரத்த குரலில் கேட்டார் ஹம்சா, நீ எப்படியடா முகமதை ஏசலாம்? அவர் கொண்டு வந்த கொள்கையை நான் பின்பற்றி கொண்டிருக்கும் போது, அவர் சொல்வதையெல்லாம் நான் ஆமோதிக்கும் போது நீ எப்படியடா அவரை பழித்துரைக்கலாம்? உனக்கு தைரியம் இருந்தால் என்னிடம் வந்து சொல் பார்க்கலாம். இந்த முழக்கத்தை கேட்ட மறு வினாடியே அந்த வீணர்கள் கூட்டம் விழுந்துடித்து கொண்டு ஓடியது. ஹம்சாவின் உடல் வலிமையையும் அம்பெய்தும் திறமையையும் அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். வெறியன் அபுஜஹிலுக்கு ஏற்பட்ட படுகாயம், இழிவு, அவமானம், அவன் தலையிலிருந்து வழிந்தோடும் இரத்தம், இவற்றுள் எதை பற்றியும் யாரும் கவலைப்படவில்லை. ஒவ்வொருவரும் ஹம்சாவின் பிடியிலிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டனர். அவர்களை வாட்டி எடுத்ததெல்லாம் ஹம்சாவின் அந்த பிரகடனம்தான். அவரின் அந்த வார்த்தைகள் இடி முழக்கம் போல் இறை மறுப்பாளர்களின் செவிகளை துளைத்து கொண்டிருந்தன. பனு மக்சூம் வம்சத்தில் உள்ள சிலர் மட்டும் அபுஜஹிலுக்கு ஆதரவாக பேச முற்பட்டனர். ஆனால் அவர்களை அவனே தடுத்து நிறுத்திவிட்டான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை ஹம்சா ஏற்றுக்கொள்வதாக கூறியது குறைஷிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஹம்சா முகமதை பின்பற்றுவதா? இது சாத்தியமா? குறைசி இளைஞர்கள் எல்லோரை காட்டிலும் உடல் வலிமையிலும் சிந்தனை ஆற்றலிலும் பண்பு நலன்களிலும் உயர்ந்து விளங்கும் ஹம்சா அவர்கள் குறைஷிகளின் ஒரே தற்காப்பு வீரர். அவருடைய மதமாற்றம் மற்றவர்களையும் கண்டிப்பாக பாதிக்கத்தான் போகிறது. இதனால் முகமதின் கை ஓங்கிவிடுமோ என்றெல்லாம் குறைஷிகள் அஞ்சினர். நம்முடைய கடவுளுக்கு என்ன நாசம் வரப்போகிறதோ என்று கூட அவர்கள் அங்காளாய்த்து கொண்டனர். நெஞ்சில் இருந்த உண்மைகளை ஹம்சா அவர்கள் பகிரங்கப்படுத்திவிட்டார். அபுஜஹில் தன் தலையிலிருந்து வடிந்து கொண்டிருந்த இரத்தத்தை துடைத்து காயத்திற்கு முதலுதவி அளித்து கொண்டிருக்கும் போதே ஹம்சா வீடு திரும்பிவிட்டார். சற்று நேர ஓய்வுக்கு பின் நடந்த சம்பவங்களை நிதானமாக யோசித்து பார்த்தார். தான் இஸ்லாத்தை எப்போது ஏற்றோம்? ஏன் அவ்வாறு பிரகடனம் செய்தோம்? உண்மையை சொன்னதற்காக நம் சகோதரர் மகன் கொடுமைகளான போது அவருக்கு உதவ யாரும் வரவில்லை. உயர்ந்த பாரம்பரியத்தை கொண்ட பனு ஹாஷிம் வம்சத்தில் உள்ள ஒரு இளைஞன் துன்பத்துக்குள்ளாக்கப்பட்டது ஹம்சாவின் ஆவேசத்தை தூண்டிவிட்டது. அதனால்தான் ஹம்சா அவர்கள் அபுஜஹிலை காயப்படுத்தி விட்டார்கள். அந்த வேகத்தில் தாம் எண்ணங்களையும் வெளிப்படுத்தி விட்டார். ஆவேசத்துடன் உணர்ச்சி வசப்பட்டு தாம் செய்த பிரகடனம் சரியானதா என்று யோசித்து பார்த்தார் ஹம்சா. மூதாதையார் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் பாரம்பரியமாக ஏற்று செயல்பட்டு வரும் சட்டங்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நழுவ விட்டுவிட்டு மற்றொரு புது மார்க்கத்தையும் அதன் போதனைகளையும் அடிப்படை அம்சங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாத நிலையில் ஆவேசத்தால் உந்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னது எப்படி சரியாக முடியும்? இப்படியெல்லாம் பல கோணங்களிலும் ஹம்சா அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். நன்றாக ஆழ்ந்து சிந்தித்தும் ஒரு நிலையான முடிவுக்கு அவரால் வர இயலவில்லை. மனதில் ஏதோ ஒரு குழப்பம். இந்த சஞ்சலத்தை எப்படி போக்குவது என்று தெரியவில்லை. இறுதியில் கஃபாவை நோக்கி விரைந்தார். அல்லாஹ்விடம் இரு கரம் ஏந்தி இறைஞ்சினார். இறைவா,
உண்மையை ஏற்கும் இயல்பை எனக்கு நீ வழங்குவாயாக. அதற்காக என் இதயத்தை விரிவாக்கி அருள்வாயாக. ஐயப்பாடுகளை என்னிடமிருந்து போக்கிவிடுவாயாக. இவ்வாறு இறைஞ்சி நெஞ்சுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொண்டார். இச்சம்பவத்தை ஹம்சா அவர்களே இப்படி சொல்கிறார்கள். இறைவன் என் பிரார்த்தனையை அங்கீகரித்து எனக்கு திடமான உறுதியான நிலைமையை அருள்பாலித்தான். மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்ததும் நடந்த சம்பவங்களை கூறினேன். அவர்களும் எனக்காக பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனையால் ஹம்சாவின் இஸ்லாமிய உணர்வுகள் வலுவடைந்தன. அவர் இஸ்லாத்தை ஏற்றதால் இஸ்லாத்திற்கு ஒரு பக்க பலம் கிட்டியது. நபி அவர்களுக்கும் தோழர்களுக்கும் தற்போது வழங்கிய இஸ்லாத்தை மேலோங்கச் செய்வதில் ஹம்சா அவர்கள் முழுமையாக பாடுபட்டார்கள். இதையெல்லாம் கண்ட அபுஜஹில் வயிறெறிந்தான். பொறாமை தீயில் வெந்து பொசுங்கினான். குறைசி குண்டர்களை தூண்டிவிட்டு நபி அவர்களுக்கும் தோழர்களுக்கும் தொல்லைகள் அளித்தான். உள்நாட்டு போர் மூளும் நிலைமைகள் உருவாயின. தன்னுடைய ஆத்திரமும் வெறியும் சீற்றமும் தீர வேண்டுமென்றால் முஸ்லிம்களுடன் போர் செய்தாக வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்துவிட்டான். அதற்கான சூழ்நிலைகளை அவன் உருவாக்கினான். மக்காவில் நாலா திசையிலிருந்தும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தை நோக்கி பேராபத்துக்கள் நெருங்கி கொண்டிருந்தன. எல்லா வகையான தாக்குதலையும் முறியடிக்க ஹம்சா தயாராகி விடுகிறார் என்று இஸ்லாத்தை தழுவினாரோ அன்றே தாம் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து கொண்டார். அவர் நபி அவர்களை பாதுகாக்கும் கேடயமாக விளங்கினார். ஆனால் இஸ்லாம் பாதுகாப்பை பெற்றது. அவருடைய வருகையால் வேறு சில கோத்திரத்தாரும் இஸ்லாத்தை ஏற்றனர். பின்னர் உமர் அலி அவர்களும் தம்மை இஸ்லாத்தில் இணைத்து கொண்டார். அப்படியே நாளுக்கு நாள் இஸ்லாம் வலுவடைந்து கொண்டே இருந்தது. எதிரிகளின் வன்முறை தாக்குதல் படைகள் முஸ்லிம்களை தடுத்து நிறுத்தி விரட்டியடித்தனர். நபி அவர்கள் அனுப்பி வைத்த படைகளுக்கு தலைவராக ஹம்சா அலி அவர்கள் நியமிக்கப்பட்டார். இஸ்லாத்தின் முதல் கொடியை நபி அவர்கள் ஹம்சாவிடம் ஒப்படைத்தார்கள். அவருக்கு இறைவனின் சிங்கம் அசத்துல்லா என்ற சிறப்பு பெயரையும் வழங்கினார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் பத்ரு சண்டை மூண்டது. அல்லாவின் சிங்கம் என சிறப்பு பெயர் பெற்றிருந்த ஹம்சா அவர்கள் அப்போரில் பல வீர சாகசங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். எதிரிகள் அவமானத்தையும் இழிவையும் சுமந்த வண்ணம் திரும்பினார்கள். பத்ரு போர் களத்தில் எதிரிகளின் அணியில் முன் வரிசையில் நின்று போராடிய குறைசி தலைவர்கள் அபு சுபியான், அபு லஹப் போன்ற போரில் பங்கெடுக்காத குறைஷி தலைவர்களை தவிர மீதி முக்கியஸ்தர்கள் அனைவரும் பத்ரில் கொல்லப்பட்டு குறைஷி கூட்டம் வலுவிழக்க செய்யப்பட்டது. இப்போரில் இஸ்லாத்தை மூர்க்கமாக அழிக்க நினைத்த அபுஜஹில், உத்வா பின் ரபிஆ, அவனுடைய சகோதரன் ஷைஃபா பின் ரபிஆ மற்றும் உமையா இப்னு ஹலாத் போன்ற குறைஷி குண்டர்களின் தலைவர்களின் பிணங்கள் கேப்பாரற்று கிடந்தன. மாபெரும் பயங்கரவாதிகளான நத்ரிப்னு ஹாரிஸ் மற்றும் உக்குபா பின் அபி முஈத் போன்றோர் பத்ரில் கைது செய்யப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டார்கள். அப்படியே கேவலத்தையும் அழிவையும் அள்ளி எடுத்து முகத்தில் பூசிக்கொண்ட பிறகும் இந்த கும்பல் சமாதானத்தை விரும்பவில்லை. பத்ரில் கிடைத்த தோல்வியும் அவமானமும் அவர்களின் எரிச்சலையும் குமுறலையும் அதிகமாக்கிவிட்டன. மீண்டும் பழிக்கு பழி யுத்த வெறி அவர்களை பிடித்தாட்டியது. தன் குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் பத்ரு சண்டையில் மாண்டாரோ அத்தனை பேருக்கும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற வெறியில் யுத்தத்திற்குரிய ஏற்பாடுகளை மக்காவாசிகள் மிக தீவிரமாக செய்து கொண்டிருந்தனர். அபு சுபியானின் தலைமையில் கீழ் குறைஷிகளின் படைகள் திரண்டெழுந்து மதீனாவை நோக்கி கிளம்பினர். உஹது என்னும் இடத்தில் இறுதி முடிவு கட்டும் நோக்கில் போர் மூண்டது. முஸ்லிம்கள் அனைவரையும் கொன்றொழித்துவிட வேண்டும் என்ற நோக்கமும் குறைஷியர்களுக்கு இருந்தாலும் மிக முக்கியமாக 2 பேரின் உயிர்களை பறித்தே தீர்வது என்று தீவிரமாயிருந்தன.
அந்த இருவரில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மற்றவர்கள் ஹம்ஸார் அலி அவர்கள். யுஹத் யுத்தத்தில் எதிரிகள் தங்களின் கொலை நோக்கத்திற்காக அடைந்து கொண்டார்களா? யுஹத் யுத்தத்தின் எதிரிகள் தங்களின் கொலை நோக்கத்தை அடைந்து கொண்டார்களா என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்ப்போம். இப்போது இந்த தொடரை முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.